கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தம் 41 பேர் பலியாகினர். இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவின் தலைவராக மூத்த IPS அதிகாரியும் IGயுமான அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். யார் இந்த அஸ்ரா கார்க் IPS? பின்னணி என்ன என்பது பற்றிய தேடல் அதிகரித்துள்ளது. அஸ்ரா கார்க் தமிழ்நாட்டில் மூத்த IPS அதிகாரிகளில் ஒருவராவார். IGயாக உள்ளார். தற்போது தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் IGயாக செயல்பட்டு வருகிறார். இந்த மண்டலத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கும். அஸ்ரா கார்க் 2004ஆம் ஆண்டு இந்திய போலீஸ் சேவையில் சேர்ந்த அதிகாரி. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இவர் தொடக்கத்தில் தனது படிப்பில் சிறந்து விளங்கி அதன் பின் சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்று IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாடு கேடரில் நியமிக்கப்பட்டார். அஸ்ரா கார்க் மாநிலத்தில் குற்றவியல் புலனாய்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஆகிய துறைகளில் அனுபவமிக்கவர். முக்கியமான சட்டவிரோத செயல்கள், கொள்ளை, கடத்தல், பெண்கள் பாதுகாப்பு சம்பவங்களில் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார். மேலும் சைபர் குற்றங்களில் நவீன முறைகளை பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளும் திறமைக்காகவும் காவல்துறையின் செயல்பாடுகளை வெளிப்படையாகவும் கடுமையாகவும் நடத்தும் விதத்திற்காகவும் இவர் புகழ் பெற்றவர். 2008ஆம் ஆண்டில் திருநெல்வேலி SPயாக பணியாற்றினார். 2010 வரை அங்கு பணியாற்றினார். இந்த வேளையில் கந்துவட்டிக்காரர்கள் வரை அதிரடி நடவடிக்கை எடுத்து பெயர் பெற்றார். இதற்காக சிறப்பு படை அமைத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். அதேபோல் சாதி பிரச்சினைகள் உள்ள இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தவர். அதன் பிறகு மதுரை SP ஆனார். தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தினார். அவரது செயலுக்கு இந்திய தேர்தல் ஆணையமே பாராட்டு தெரிவித்தது. புத்தபுரத்தில் நீண்ட காலமாக நீடித்து வந்த இரு சமுதாயத்தினருக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு கண்டார். இருதரப்பு மக்களையும் நேரில் அழைத்து பேசி வெற்றி கண்டார். தலித் மக்களை கோவிலுக்கு செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்து பாராட்டு பெற்றார். திருநெல்வேலி, மதுரை, தருமபுரி என்று தான் பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்தார். தேனி மாவட்டத்தில் பணியாற்றிய போது தேவதானப்பட்டியில் 2013இல் HIV பாதிப்பு உள்ள நபருடன் பெண்ணுக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். பிறகு மத்திய அரசு பணிக்கு சென்றார். DIG அந்தஸ்தில் மத்திய அரசு பணிக்கு சென்றார். CBIயில் சூப்பரண்டாக பணியாற்றினார். பிறகு அவர் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் திரும்பினார். 2022ஆம் ஆண்டில் IGயாக இருந்தார். தெற்கு மண்டல IGயாக 2022இல் பணியாற்றினார். அப்போது சாதிய ரீதியான கொலை மற்றும் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளை மறைக்கும் தென் மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓபன் மைக் மூலமாக விருதுநகர் மற்றும் தென் மண்டல IG அஸ்ரா கார்க் எச்சரிக்கை விடுக்கும் ஆடியோ வெளியாகி படுபயங்கர வைரலானது. அதை தற்போது கேட்கலாம். NDPS லாட்டரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல கனைவன்ஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு 50 to 60% ஆஃபீஸர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுல டவுட் இல்லை. ஆனால் ஒரு 10 to 12% கனைவன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் என்ன இருந்துச்சு அதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். இனிமேல் ஒரு சின்ன இன்சிடென்ட் என் கவனத்துக்கு வந்துருச்சுன்னா 3 types ஆஃப் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் எல்லாரையும். 1 டிரான்ஸ்ஃபர், அது மினிமம். 2வது சஸ்பென்ஷன். 3வது தேவைப்பட்ட கிரிமினல் கேஸ். பிறகு சென்னை தெற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு பிரிவின் கூடுதல் போலீஸ் கமிஷனராக செயல்பட்டார். 2024ஆம் ஆண்டில் வடக்கு மண்டல IGயாக பணியாற்றி வருகிறார். தற்போது IG அஸ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் SP விமலா IPS, SP ஷியாமலா தேவி கொண்ட குழுவை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் காரணமாக கரூர் நகர போலீசார் வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் நேற்று சென்னை வந்து ஒப்படைத்தனர். கரூரில் 41 நபர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கு ஆவணங்களை பெற்றுக்கொண்ட SIT அதிகாரிகள் இன்று விசாரணையை துவங்கியுள்ளனர். இன்று காலை SIT குழுவானது கரூர் சென்றுள்ளது. முதற்கட்டமாக சம்பவ இடத்திலிருந்து விசாரணையை துவங்க உள்ளது. அதன் பின்பாக தாவேக நிர்வாகிகள், பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்கிய காவல்துறையினர், பாதிக்கப்பட்ட மக்கள் என தனித்தனியாக சம்மன் அளித்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.